அனைவருக்கும் வணக்கம். நேராக டாபிக் போடலாம். இப்போ மியூச்சுவல் ஃபண்டு ஒரு 5 வகையான முதலீடில் ஒன் ஆஃப் தி முதலீடு பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டு. இந்த மியூச்சுவல் ஃபண்டில் எந்த ரிஸ்க்குமே இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஃபண்டை தேர்ந்தெடுக்கிறது மட்டும்தான் நம்ம வேலை. தேர்ந்தெடுத்து முடிச்சிட்டோமா நாம் பாட்டுக்கும் நிம்மதியாக தூங்கலாம். அந்த ஃபண்டு பார்த்துக்கும் வளர்ந்து கொண்டே இருக்கும். நீங்கள் தூங்கி கொண்டிருந்தாலும் உங்களுடைய முதலீடு உங்களுக்கு சம்பாதிச்சு கொடுக்கும். உங்களுக்கு அது ஒரு வேலையாட்கள் மாதிரி சம்பாதித்து கொடுத்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுங்க. இதில் போன முறை 10 வருஷத்தில் எவ்வளோ அதிக ரிட்டர்ன் கொடுத்தது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் பொறுத்தவரை நம்ம மைனஸையும் பார்க்கணும். எது நம்ம மைனஸாக 10 ஃபண்டு கொடுத்துருக்கு அப்படிங்கிறதையும் பாருங்கள். அப்படி பார்க்கும்போது மட்டும்தான் நீங்கள் டெவலப் ஆக முடியும். இப்போ உதாரணமாக ஒரு 2000 ரூபா நீங்கள் மாதம் முதலீடு பண்ணிங்கன்னா 18% கூட்டு வட்டியை போட்டுட்டா 20 வருஷத்தில் அது 46,87,000 அது மாறி இருக்கும். அதே சமயத்தில் ஒரு 5000 ரூபா நீங்கள் முதலீடு பண்ணிங்கன்னா 18% கூட்டு வட்டியில் 20 வருஷத்தில் அது பார்த்தீங்கன்னா 1,17,00,000 அது மாறி இருக்கும். மூணாவதாக பார்த்தீங்கன்னா 10,000 ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 18% கூட்டு வட்டியில் 20 வருஷத்தில் அது 2,34,00,000 உங்களுக்கு கொடுத்துருக்கோம். எனவே நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்தவரை சரியான ஃபண்டுகளை தேர்ந்தெடுத்து முதலீடு செய்வதன் மூலம் நீங்கள் கண்டிப்பாக மிகப்பெரிய கோடீஸ்வரராக ஆக முடியும். அதே சமயத்தில் எஸ்டபிள்யூபி மெத்தடில் லட்சக்கணக்கான அமௌண்ட்டுகளை நீங்கள் எடுத்து உங்களுடைய இறுதி காலத்தில் நம்ம சௌகரியமாக ஒரு ராஜா மாதிரி வாழ முடியும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுங்க. ஏன்னா ஒவ்வொரு வீடியோவும் பாருங்கள். அதில் ஏன்னா இது ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான். அதில் நீங்கள் நல்ல ஃபண்டுங்களை தேர்ந்தெடுத்து உடனே நோட் பண்ணி வச்சிங்க. அதே சமயத்தில் அதை முதலீடு பண்ணிவிட்டு வருஷம் ஒரு தடவை அதை கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணுங்கள். 10% மேலே கீழே அது ரிட்டர்ன் கொடுத்துருந்தா உடனே 18% மேலே கொடுக்குற ஃபண்டுக்கு சுவிட்ச் ஓவர் பண்ணிங்க. அது போன வீடியோவில் சொல்கிறீங்க விவரமாக எப்படிலாம் சுவிட்ச் ஓவர் பண்ணுறங்கிறது. அதை நீங்கள் விளக்கமாக பார்த்துங்க. அதே சமயத்தில் மிக மோசமாக ரிட்டர்ன் கொடுத்த ஒரு ஃபண்டுகளை இப்போ பார்ப்போம். இது 15 வருஷமாக கொடுத்துருக்காங்க. அதனால் 15 வருஷமாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு டிஎஸ்பி வேர்ல்டு மைனிங் ஃபண்டு. இது க்ரோத்து டைரக்ட் பிளானு 4.4% தான் 15 வருஷத்தில் அது கொடுத்துருக்குது. ரெண்டாவது ஃபண்டு டிஎஸ்பி குளோபல் கிளீன் எமரி ஃபண்டு. இது 4.7% கொடுத்துருக்கு. அதுக்கடுத்து டிஎஸ்பி வேர்ல்டு கோல்டு எஃப்ஓஎஃப் குரோத் டைரக்ட் பிளானு. இது 4.8% தான் கொடுத்துருக்குது. நாலாவது ஃபண்டை பார்த்தீங்கன்னா பிஜிஐஎம் இந்தியா எமரிங் மார்க்கெட்ஸ் ஈக்விட்டி ஃபண்டு குரோத் பிளானு டைரக்ட் பிளான். இது 5.2% கொடுத்துருக்குது. அதுக்கடுத்து அஞ்சாவதாக பார்க்கக்கூடிய ஃபண்டை பார்த்தீங்கன்னா ஹெச்எஸ்பிசி குளோபல் எமரிங் மார்க்கெட் ஃபண்டு. இது குரோத்து டைரக்ட் பிளானு. இது 6% கொடுத்துருக்கு. அதுக்கடுத்து ஆறாவதாக ஆதித்யா பிர்லா எஸ்எல் குளோபல் எமரிங் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்டு குரோத்து டைரக்ட் பிளானு 6.1% கொடுத்துருக்கு. ஏழாவது ஃபண்டு கொடாக் குளோபல் எமரிங் மார்க்கெட் ஃபண்டு. இது குரோத்து டைரக்ட் பிளானு 7.3% தான் கொடுத்துருக்கு. எட்டாவது ஃபண்டு பிராங்க்லின் ஆசியன் ஈக்விட்டி ஃபண்டு குரோத் ஃபண்டு. இது 7.6% கொடுத்துருக்குது. ஒன்பதாவது ஃபண்டு எல்ஐசி எம்எஃப் சில்ட்ரன்ஸ் ஃபண்டு குரோத்து டைரக்ட் பிளானு. இது 7.9% கொடுத்துருக்கு. அதுக்கடுத்து 10வது ஃபண்டாக பார்த்தீங்கன்னா சுந்தரம் குளோபல் பிராண்ட் ஃபண்டு. இது எஃப்ஓஎஃப். இது குரோத்து டைரக்ட் பிளான் இது 9% தான் கொடுத்துருக்குது. இப்படி மோசமான ரிட்டர்ன் கொடுத்துருக்க ஃபண்டுகளும் நீங்கள் இருக்குது. ஏன்னா நம்ம ப்ளஸ்ஸை மட்டுமே பார்த்துட்டுக்கூடாது, மைனஸை பார்த்து எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் அடுத்து நீங்கள் எது செய்யணும், எப்படிப்பட்ட பிளானில் நீங்கள் பண்ணும்போது உங்கள் முதலீடு பெருகுங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். அதனால் வருஷம் நீங்கள் வைத்திருக்கும் ஃபண்டுகளை ஆய்வு பண்ணுங்கள். ஆய்வு பண்ணி இந்த மாதிரி குறைவாக இருக்கிற ஃபண்டுங்களை உடனே சுவிட்ச் ஓவர் பண்ணி 18%க்கு மேலே கொடுக்குற ஃபண்டுக்கு மாற்றம் செய்தால் மட்டும்தான் நீங்கள் வளர முடியும். ஏதோ மியூச்சுவல் ஃபண்டில் போட்டோம் நம்ம அமௌண்ட்டு வளர்ந்துடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கற்பனை பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். அது கண்டிப்பாக நடக்காது. அதே சமயத்தில்
இது பாருங்கள், போன வீடியோவில் கொடுத்துருக்கேன். அதிகமாக அப்படியே சுருக்கமாக பார்த்துங்க. இந்த 10 ஃபண்டுமே நல்ல ரிட்டர்னாக கொடுத்துருக்கு. அதாவது 10 வருஷத்தில் 18.8% 22.3% வரைக்கும் ரிட்டர்ன் கொடுத்துருக்குது. நீங்கள் 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த 10 ஃபண்டில் 5,64,000 7.46 வரைக்கும் இது மேக்சிமம் வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு 10 ஃபண்டில் நீங்கள் 18% மேலே 22% வரைக்கும் கொடுத்துருக்குது. எனவே நீங்கள் இதில் நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். ஏன்னா இது ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான். அதனால் நீங்கள் முதலீடு செய்வது எப்படி என்று கற்றுக்கொண்டு நீங்கள் சுயமாக முடிவெடுத்து நீங்கள் செய்யும் மட்டும்தான் நீங்கள் வளர முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. நீங்கள் உங்களுடைய ஃபண்டுங்க ரெகுலர் பிளானில் இருந்ததுன்னா அதை டைரக்ட் பிளானுக்கு உடனே மாற்றிக்கொள்ளுங்க. ஏன்னா இப்போ ஒவ்வொரு ஃபண்டுக்குமே ஒரு ஆப் இருக்குது. இப்போ மோதிரல் வசூல் எடுத்திங்கன்னா அதுக்கு தனி ஆப் இருக்குது. அதை ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னாவே நீங்கள் அதில் டைரெக்டாக முதலீடு பண்ணலாம். அதே சமயத்தில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவும் இருக்குது, ஐசிஐசி பேங்க் இருக்குது, ஹெச்டிஎஃப்சி பேங்க் இருக்குது. இப்படி எல்லா இதுவுமே அதே நிப்பான் ஸ்மால் கேப்பும் இருக்குது. நிப்பான் பண்ணிட்டீங்கன்னா ஸ்மால் கேப் பண்ணிக்கலாம், லார்ஜ் கேப் பண்ணிக்கலாம், மிட் கேப் பண்ணிக்கலாம். அதனால் அந்த ஆப்பை இறக்கிங்க. அப்படி இறக்க முடியாதவர்கள் கேம்ப்ஸுங்கிற ஆப்பை இறக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு ஒரு 75% நீங்கள் வச்சுருக்க ஃபண்டெல்லாம் வந்துடும். அல்லது ஒரு 100% உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்தியாங்கிற ஆப்பை இறக்கிங்க. அதுதான் நான் வச்சுருக்கேன். அந்த ஆப்பில் நீங்கள் டிரான்சாக்டுங்கிறதுல போயிட்டு ஈஸியாக உங்கள் ரெகுலர் பிளானில் இருக்கிறத டைரக்ட் பிளானாக பண்ணிக்கலாம். இது பழைய வீடியோக்கள்லாம் கொடுத்துருக்கேன், பார்த்துங்க. ரெகுலர் பிளானுக்கும் டைரக்ட் பிளானுக்கும் என்னென்ன வித்தியாசம், எவ்வளோ லட்சக்கணக்கான அமௌண்ட் உங்களுக்கு லாஸ் ஆகுதுங்கிறத புரிஞ்சுங்க. அது நீங்கள் அந்த ஃபண்டை ஆப்ரேட் பண்ணுறத வச்சு தான் உங்களுடைய எதிர்காலம் இருக்குது. அதனால் நீங்கள் உடனடியாக ரெகுலர் பிளானில் இருந்து தான் அதை எப்படியாவது நீங்கள் டைரக்ட் பிளானில் மாற்றிங்க. அல்லது உங்கள் ஜீரோதா அல்லது ஏதோ ஒரு கம்பெனியில் டிஎம்ஏட் அக்கௌண்ட் இருக்கும், அவங்ககிட்ட சொல்லி அதை டைரக்ட் பிளானை மாற்றுவதன் மூலம் நீங்கள் எதிர்காலத்தில் திட்டமிட்டபடி நீங்கள் வாழ முடியும். மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்தவரை நான் நிறைய வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ரிஸ்க்கு குறைவு, அதே சமயத்தில் நீங்கள் நிம்மதியாக தூங்க முடியும். ஆனால் ஒரு 5 வகை முதலீடுகளாக டைவர்சிஃபை பண்ணி போடுங்க. ஃபஸ்ட்டு முதல்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டே வச்சுக்கலாம். ரெண்டாவது ஷேர்ஸு, அதில் கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது. நாம் தான் கரெக்டாக செலக்ட் பண்ணி ஃபண்டமெண்டல் ஷேர்ஸை செலக்ட் பண்ணி போடணும். மூணாவது பார்த்தீங்கன்னா எஃப்டி, ஆர்டி, போஸ்ட் ஆஃபீஸு, இப்படி நேஷனலிஸ்ட் பேங்கில் முதலீடு பண்ணுறது, எஃப்டியா ஆர்டியா பண்ணுறது. இந்த மாதிரி பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு இன்கம் வரும். அதே சமயத்தில் ரியல் எஸ்டேட் மூலமாக நம்ம வீடு வாங்கிறது, அதை வாடகைக்கு வர்றது, அதே சமயத்தில் ஃப்ளாட் வாங்கிறது, அது ஒரு நல்ல விலைக்கு விற்பது, இப்படியாப்பட்டது தான் ரியல் எஸ்டேட்டு. அதுக்கு அடுத்தது கோல்டு. இதில் எஃப்டி ஆர்டிலேயே இந்த பாண்டுங்கிறது வந்துடும். அந்த பாண்டை பார்த்தீங்கன்னா நல்ல பாண்டுங்களாக பார்த்து வாங்கினீங்கன்னா தான், நல்ல நிறுவனமாக வச்சுருக்க பாண்டை பார்த்து வாங்கினீங்கன்னா தான் உங்களுக்கு எதிர்காலத்தில் அது ஜீரோ ஆகாமல் இருக்கும். ஒரு சில பாண்டுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இழுத்து மூடிட்டு போயிடுவாங்க. அதனால் அது ட்ரிபிள்ஏ ரேட்டு, டபுள்ஏ ரேட்டு அப்படின்ட்டு கிரஸ்ஸில் கொடுத்துருக்கோம். அந்த ரேட்டுங்களை பார்த்து பண்ணுங்கள். ஏன்னா இது வரைக்கும் நான் பாண்டில் முதலீடு பண்ணல. எனது நேஷனலிஸ்ட் பேங்க்கு அல்லது நான் திருப்டு சொசைட்டின்னு இருக்கு இபியில். அந்த திருப்டு சொசைட்டியில் நம்ம சீனியர் சிட்டிசனுக்கு 8.5% எனக்கு மாத வட்டி கிடைக்குது. அந்த வட்டியை நான் எடுத்து அதை மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் ஷேர்ஸ்லேயும் இன்வெஸ்ட் பண்ணிக்குவேன். இது ஒரு 5 வகையான முதலீட்டில் இது மியூச்சுவல் ஃபண்டு ஒரு முதலீடு அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. அதே சமயத்தில் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த காணொலியில் இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.